வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டர் பிஸ்கட். நம்ம டீக்கு நினச்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பட்டர் பிஸ்கட் அவன் இல்லாமல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. 1 கப் கோதுமை மாவு, அதில் 1/4 கப்பு சர்க்கரை அளவு பொடிச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நெய் வந்து அப்படியே நம்ம வந்து கெட்டிமாக வரதுக்கு பிசைகிற மாதிரி ஒரு 1/4 கப்பில் நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைச்சிக்கோங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். நெய் வந்து ஒரு 1/4 கப் அளவு பட்டரும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய்யும் பட்டரும் சேர்த்துக்கிட்டால் நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் வரும்போது கொஞ்சம் செக்கு வடை வந்துடும், அவ்வளோதான். நல்லா அப்படியே கெட்டிமாக மாவு வந்து கெட்டிமாக வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நான் லேசாக ஆட் பண்ணி தான் பிசைஞ்சிருக்கேன். ஓரளவுக்கு மாவு இப்போ வந்து பதம் வந்துருச்சு. உதிரி இல்லாமல் இருக்கணும். அதில் கொஞ்சம் நான் இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் சேர்த்தோம்னா நம்மள வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட்டு வந்து நான் விரிச்சிட்டு அதில் மாவை வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ஷீட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் பட்டர் ஷீட் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா அந்த நம்ம பாலித்தீன் கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் வச்சு தேய்ச்சிக்கலாம். பட்டர் ஷீட் இருக்கனால நான் வச்சு அதில் தேய்ச்சிக்கிட்டேன். ஒரு சின்ன மூடி இருந்துச்சு, அந்த மூடியை தான் நான் வச்சுக்க. நீங்கள் என்ன விதமான டிசைன்னாலும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மூடியை வச்சு இந்த மாதிரி நம்ம பட்டர் பிஸ்கட் கடையில் பார்த்துருக்கோம் இல்லையா, ரவுண்டாக இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நான் அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன். தோசை தவா ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். அது மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு கோதுமை மாவை தூவி விட்டுருக்கேன். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ண பீசஸை வந்து அதில் வச்சிடலாம். ஒன்று ஒன்றா இப்போ நான் வச்சுட்டேன். 20 minutes later கழிச்சு ரெடி ஆயிரும். நல்ல வாசனையாக இருந்துச்சு. என் பசங்க வந்து நான் இது பண்ணும்போதே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வாசனையாக இருந்துச்சு. டீயில் நினச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாகவே இருந்துச்சு. இப்போ நான் எடுத்து கொஞ்சம் மெதுப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஆக நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.